எனக்கு பெரிய பந்து விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பட்டை விடணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா? ஆமா கண்மணி, உனக்கு என்ன ஆசை? ஒன்னா ரெண்டா சொல்றேன் கேளு. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடம் படிக்க ஆசை, பண்டிதனாக ஆசை. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடம் படிக்க ஆசை, பண்டிதனாக ஆசை. ஹாய் அம்மா. இதோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஹாய் இனிப்பு. நல்ல அம்மா. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்ல ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஐயம் என்றே சொல்வேன், ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், அவை சொன்ன மொழியாம், அகதே எனக்கு வழியாம். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்ல ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஐயம் என்றே சொல்வேன், ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், அவை சொன்ன மொழியாம், அகதே எனக்கு வழியாம். அம்மானா அம்மாதான். பெரிய பண்டிதன் ஆகணும்னா நிறைய படிக்கணும்ல, நிறைய விஷயம் தெரியணும்ல. ஆமா சுப்பு. ஆமா ஆமா. அ ஆ இ ஈ கூட தெரியணும். ஞாபகம் இருக்கா கண்மணி, அன்னைக்கு அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே. அணிலும் ஆடும் ஆவாம், இலையும் ஈயும் ஈயாம், உரலும் ஊசியும் உப்பூவாம், எலியும் ஏணியும் ஏயாம், ஐவர் ஒட்டகம் ஐ ஓவாம், ஓணான் ஔவை ஓ ஓவாம், ஆ ஆ பாடம் கற்க
ஆவாம் ஓணான் ஔவை ஓ ஔவாம் அ ஆ பாடம் கற்றோமே அன்னை முத்தம் பெற்றோமே. இன்ஃபோபெல்ஸ். பாம் பாம் பாம். என்ன செய்யற பப்பு? மோட்டார் ஓட்டுற. வா நீயும் உட்காரு. இல்ல பப்பு, நான் அப்பா கூட நிஜம் மோட்டார்ல போக போறேன். நீயும் வரியா? ஹாய், நிஜம் மோட்டார்லயா? வரேனே. சின்ன சின்ன மோட்டார், சிங்கார மோட்டார், 4 சக்கர மோட்டார், நாங்கள் ஏறும் மோட்டார். பாம் பாம் மோட்டார், பாய்ந்து செல்லும் மோட்டார். சின்ன சின்ன மோட்டார், சிங்கார மோட்டார், 4 சக்கர மோட்டார், நாங்கள் ஏறும் மோட்டார். பாம் பாம் மோட்டார், பாய்ந்து செல்லும் மோட்டார். பாம் பாம் பாம். கண்மணி கண்மணி செல்ல குட்டி கண்மணி கோழி குண்டு கண்களை சிமிட்டி அழகாய் வருவாள் கண்மணி 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 ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒயிலாய் வருவாள் கண்மணி 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 இவளின் நண்பன் பப்பு ரொம்ப ரொம்ப குறும்பு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குதூகலம் தான் போங்க. கண்மணி பப்பு பாருங்க. கண்மணி கண்மணி செல்ல குட்டி கண்மணி. அதோ பாரு எலி. அந்த எலி சட்டையை தூக்கிக்கிட்டு இவ்ளோ வேகமா எங்க போகுது? வாங்க போய் பாப்போம். எலியாரே எலியாரே எங்கே போறீங்க? எலிசபெத் ராணியை பார்க்க போறீங்க. 7 கடல் தாண்டி நீங்க எப்படி போவீங்க? ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி பறந்து போவீங்க. வழியில பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பஜ்ஜி வடை வாங்கி கொள்வீங்க. தில்லியில பேச போற செய்தி என்னங்க? டிவியில பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. எலியாரே எலியாரே எங்கே போறீங்க? எலிசபெத் ராணியை பார்க்க போறீங்க. 7 கடல் தாண்டி நீங்க எப்படி போவீங்க? ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி பறந்து போவீங்க. வழியில பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பஜ்ஜி வடை வாங்கி கொள்வீங்க. தில்லியில பேச போற செய்தி என்னங்க? டிவியில பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இன்ஃபோபெல்ஸ்.
பப்பு, உன்னை இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், சரியா பதில் சொல்லணும் என்ன? கேளு. நம்ம தேச தந்தை யாரு தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மகாத்மா காந்தி. சரியா சொன்ன பப்பு. அன்பின் வடிவம் காந்தி, அவர் வழியில் நடந்தால் சாந்தி. அன்பின் வடிவம் காந்தி, அவர் வழியில் நடந்தால் சாந்தி. பண்பின் பிறப்பிடம் காந்தி, அவர் வழியில் இருந்தது சாந்தி. பண்பின் பிறப்பிடம் காந்தி, அவர் வழியில் இருந்தது சாந்தி. அன்பின் வடிவம் காந்தி, அவர் வழியில் நடந்தால் சாந்தி. அன்பின் வடிவம் காந்தி, அவர் வழியில் நடந்தால் சாந்தி. பண்பின் பிறப்பிடம் காந்தி, அவர் வழியில் இருந்தது சாந்தி. பண்பின் பிறப்பிடம் காந்தி, அவர் வழியில் இருந்தது சாந்தி. கொடி பறக்குது, கொடி பறக்குது, கோட்டை மேலே கொடி பறக்குது. 3 வண்ண கொடி பறக்குது, முயன்று பெற்ற கொடி பறக்குது. பட்டு வண்ண கொடி பறக்குது, பாரத தாயின் கொடி பறக்குது. தியாகம் உணர்த்தும் கொடி பறக்குது, கொடியை நாளும் போற்றுவோம். கொடி பறக்குது, கொடி பறக்குது, கோட்டை மேலே கொடி பறக்குது. 3 வண்ண கொடி பறக்குது, முயன்று பெற்ற கொடி பறக்குது. பட்டு வண்ண கொடி பறக்குது, பாரத தாயின் கொடி பறக்குது. தியாகம் உணர்த்தும் கொடி பறக்குது, கொடியை நாளும் போற்றுவோம். கண்மணி கண்மணி செல்லக்குட்டி கண்மணி. கடமுட கடமுட வண்டி, இது கட்டை மாட்டு வண்டி. தடுமுடு தடுமுடு என்றே தடத்தில் ஓடும் வண்டி. தட 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 வண்டி, இதில் தச்சில் செய்த வண்டி. குடு 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 என்றே குதித்து ஓடும் வண்டி. கடமுட கடமுட வண்டி, இது கட்டை மாட்டு வண்டி. தடுமுடு தடுமுடு என்றே தடத்தில் ஓடும் வண்டி. தட 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 வண்டி, இதில் தச்சில் செய்த வண்டி. குடு 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 என்றே குதித்து ஓடும் வண்டி.
சரி, இன்னும் வேற என்னெல்லாம் செஞ்சீங்க நேத்து? மாமா காசு கொடுத்தாரா, அதை எடுத்துக்கிட்டு கடைத்தெருவுக்கு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். முக்கியமானது சொல்லலையே நீ. என்னது? நாங்க எப்படி போனோம் தெரியுமா சுப்பு? கை வீசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே போனோம். ஹை, என்ன பாட்டு பாடினீங்க? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, சொக்காய் வாங்கலாம் கைவீசு, சொகுசாய் போடலாம் கைவீசு, கோவிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, சொக்காய் வாங்கலாம் கைவீசு, சொகுசாய் போடலாம் கைவீசு, கோவிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. என்ன செய்யற கண்மணி? நேத்து பெஞ்ச மழையில குட்டை குட்டையா தண்ணி தேங்கி இருக்கு பாரு. அதுல கப்பல் விட போறேன். கப்பலா? அது இவ்ளோ உண்டாவா இருக்கும்? இது பொம்மை கப்பல் பப்பு. நிஜ கப்பல் ரொம்ப பெருசு. கப்பல் நல்ல கப்பலாம், கடலில் செல்லும் கப்பலாம், அக்கறைக்கு செல்லவே ஆட்கள் ஏறும் கப்பலாம், சாமான் ஏற்றும் கப்பலாம், சண்டை செய்யும் கப்பலாம், கப்பல் தன்னில் பலவிதம், கடலின் மீது திரியுமா, தூர தேசம் செல்லுமாம், துறைமுகத்தில் தங்குமாம், கலங்கரை விளக்கினால் கரையை கண்டு சேருமாம், கப்பல் ஏறி உலகெல்லாம் காண வேண்டி ஆசையோ, செல்வதற்கு அனுமதி சீட்டை இங்கே காட்டிடு. கப்பல் நல்ல கப்பலாம், கடலில் செல்லும் கப்பலாம், அக்கறைக்கு செல்லவே ஆட்கள் ஏறும் கப்பலாம், சாமான் ஏற்றும் கப்பலாம், சண்டை செய்யும் கப்பலாம், கப்பல் தன்னில் பலவிதம், கடலின் மீது திரியுமாம், தூர தேசம் செல்லுமாம், துறைமுகத்தில் தங்குமாம், கலங்கரை விளக்கினால் கரையை கண்டு சேருமாம், கப்பல் ஏறி உலகெல்லாம் காண வேண்டி ஆசையோ, செல்வதற்கு அனுமதி சீட்டை இங்கே காட்டிடு. ரைட் ரைட். இந்த கம்பிளி ரொம்ப இதமா புசு புசுன்னு இருக்கு. நாம குளிர் அடிச்சா கம்பளி போத்திக்கிறோம். ஆனா சில பிராணிகளுக்கு கடவுளே கம்பளி கொடுத்திருக்காரு. தெரியுமா பப்பு? அட அப்படியா?
இத பாரு. காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க. கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க. காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க. கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க. நாங்க வரோம் கரடி மாமா. டாடா. Infobells. ஏய் கண்மணி, என்ன செய்யற நீ? வா சுப்பு, நாங்க பாண்டி விளையாடுறோம். ஹாய் சுப்பு. பப்புக்கு சுப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நேத்து உங்களை பார்க்கவே இல்லையே. எங்க போயிருந்தீங்க? நாங்க எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். ஐயா, எவ்வளவு நல்லா இருந்துச்சுல கண்மணி. ஆமா ஆமா. அப்படி என்னதான் செஞ்சீங்க அங்க? எனக்கும் சொல்லுங்களே. என்ன, தூங்கி எழுந்ததுல இருந்து சொல்லணுமா? ஆமா, எல்லாமே சொல்லணும். சொல்றேன் கேளு. கொக்கரக்கோ சேவலே கொண்டையாட்டும் சேவலே நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய் தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய். கொக்கரக்கோ சேவலே வாழ்க உந்தன் சேவையே. கொக்கரக்கோ சேவலே கொண்டையாட்டும் சேவலே நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய் தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய். கொக்கரக்கோ சேவலே வாழ்க உந்தன் சேவையே. Infobells. நல்லா வேணும். சும்மா இரு பப்பு. ஏன் அப்படி சொல்ற பப்பு? இது என்ன பண்ணிச்சு? இப்ப ஏதோ நல்ல புள்ள மாதிரி படுத்திருக்கே. இது நேத்து எவ்வளவு லூட்டி அடிச்சு தெரியுமா? ஆமா, சரியான குறும்புக்கார பூனை இது. பால் மட்டும் நல்லா குடிச்சிடும். ஆனா எலி கூட பிடிக்க தெரியாது. மக்கு பூனை. குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது சக்தி பானை உருட்டுது பாலையெல்லாம் குடிக்குது. எலி பிடிக்க தெரியலை இந்த பூனை சரியில்லை வரட்டும் அம்மா சொல்கிறேன் வாச கதவை மூடுவேன்.
எல்லாம் குடிக்குது. எலி பிடிக்க தெரியலை, இந்த போடி சரியில்லை. வரட்டும் அம்மா சொல்கிறேன், வாச கதவை மூடுவேன். அதோ பாரு வாத்து. நாங்க இதுங்கள நேத்து கூட பார்த்தோமே. அப்படியா? ஆமா, அதுவும் அந்த குட்டி குள்ளமணி வாத்து இருக்கே, சரியான சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி. ஏன்? நேத்து அவங்க அம்மா அத சமாதானம் செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்க தெரியுமா? அப்படி என்னதான் ஆச்சு? குவா வாத்து, உள்ளமணி வாத்து, மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழ் பார்த்து செல்லமாக நடக்க சின்னமணி வாத்து. குவா வாத்து, உள்ளமணி வாத்து, மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழ் பார்த்து செல்லமாக நடக்க சின்னமணி வாத்து. இது என்னது? இது இலந்த பழம். இலந்த பழமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும். ஹை, மாம்பழம். எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நேத்து எங்க மாமா வீட்ல மாம்பழம் சாப்பிட்டோமே. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கோ மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம். உங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம், பங்கு போட்டு தின்னலாம். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கோ மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம். உங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம், பங்கு போட்டு தின்னலாம். நீங்க சொன்னதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சரி, போயிட்டு வரேன். டாடா. எனக்கு தூக்கமே வரல. அப்படியா? நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? ஹை, பாட்டா? என்ன பாட்டு? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா.
நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா பட்டம் போல பறந்து வா பம்பரம் போல் சுற்றி வா பட்டம் போல பறந்து வா பம்பரம் போல் சுற்றி வா ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. அட பப்பு, உனக்கு இவ்வளோ நல்லா என்ன தெரியுமா? நல்லா தெரியுமே. நம்ம கண்மணி தான் சொல்லி கொடுத்தா. எனக்கும் சொல்லிக் கொடு கண்மணி. சரி. ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று இரண்டில் முகத்தில் கண்கள் இரண்டு மூன்று முக்காலிக்கு கால்கள் மூன்று நான்கு நாற்காலிக்கு கால்கள் நான்கு ஐந்து ஒரு கை விரல்கள் ஐந்து ஆறு கால்கள் ஆறு ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு எட்டு சிலந்தியின் கால்கள் எட்டு ஒன்பது தானிய வகைகள் ஒன்பது பத்து இருக்கை விரல்கள் பத்து ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று இரண்டில் முகத்தில் கண்கள் இரண்டு மூன்று முக்காலிக்கு கால்கள் மூன்று நான்கு நாற்காலிக்கு கால்கள் நான்கு ஐந்து ஒரு கை விரல்கள் ஐந்து ஆறு கால்கள் ஆறு ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு எட்டு சிலந்தியின் கால்கள் எட்டு ஒன்பது தானிய வகைகள் ஒன்பது பத்து இருக்கை விரல்கள் பத்து அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். என்ன படிக்கிற கண்மணி? ஆத்திச்சூடி. இது ஔவை பாட்டி நமக்காக எழுதினது. பாட்டி எங்கள் பாட்டி பழங்கால பாட்டி நாட்டுக்காக வாழ்ந்த நல்ல தமிழ் பாட்டி சுட்ட பழம் தின்றவள் சூதும் வாதும் வென்றவள் நீதி சொன்ன பாட்டி நேர்மையான பாட்டி ஆத்திச்சூடி தந்த ஔவை எங்கள் பாட்டியே. பாட்டி எங்கள் பாட்டி பழங்கால பாட்டி நாட்டுக்காக வாழ்ந்த நல்ல தமிழ் பாட்டி சுட்ட பழம் தின்றவள் சூதும் வாதும் வென்றவள் நீதி சொன்ன பாட்டி நேர்மையான பாட்டி ஆத்திச்சூடி தந்த ஔவை எங்கள் பாட்டியே. அறம் செய்ய விரும்பு. சரியா சொன்ன பப்பு.
நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு பப்புவை காணவே காணோம். ஐயோ, அப்புறம் என்ன செஞ்ச நீ? தேடு தேடுன்னு தேடினேன். கடைசியில பார்த்தா அவன் பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான். பட்டு பட்டாம்பூச்சி பட்டு கட்டி போச்சு, வட்டமிட்டு பூவை வந்து தொட்டு போச்சு. எட்டி பிடிக்க சென்றேன், என்னை தப்பி போச்சு. எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. பட்டு பட்டாம்பூச்சி பட்டு கட்டி போச்சு, வட்டமிட்டு பூவை வந்து தொட்டு போச்சு. எட்டி பிடிக்க சென்றேன், என்னை தப்பி போச்சு. எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. பப்பு, காலையில சூரியன் உதிக்கிறத பாத்திருக்கியா? இல்ல கண்மணி, நான் அப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பேன். சூரியன் எந்த திசையில உதிக்குது தெரியுமா? திசை திசை எனக்கு தெரியாதே. சரி, அப்படின்னா இந்த திசைகள் பாட்டு கேளு. சூரியன் உதிப்பது கிழக்கு திசை, மாலையில் மறைவது மேற்கு திசை, இமயம் உயர்வது வடக்கு திசை, குமரி குவிந்தது தெற்கு திசை, குறிப்பிட்டு சொல்வேன் 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. சூரியன் உதிப்பது கிழக்கு திசை, மாலையில் மறைவது மேற்கு திசை, இமயம் உயர்வது வடக்கு திசை, குமரி குவிந்தது தெற்கு திசை, குறிப்பிட்டு சொல்வேன் 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இப்ப தெரிஞ்சிடுச்சு, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. வாசல்ல என்ன சத்தம்? அது நம்ம தபால்காரரோட சைக்கிள் சத்தம். சார், தபால். தபால்காரர் வருகிறார், தபால் கொண்டு தருகிறார், வீடு தேடி வருகிறார், மணி எடுத்து அழைக்கிறார், வெயிலிலும் வருகிறார், விரைந்து தபால் தருகிறார், மழையின் போதும் வருகிறார், மதத்து கடமை செய்கிறார், காக்கி உடையில் வருகிறார், கருத்தாய் கடமை புரிகிறார். தபால்காரர் வருகிறார், தபால் கொண்டு தருகிறார், வீடு தேடி வருகிறார், மணி எடுத்து அழைக்கிறார், வெயிலிலும் வருகிறார், விரைந்து தபால் தருகிறார், மழையின் போதும் வருகிறார், மதத்து கடமை செய்கிறார், காக்கி உடையில் வருகிறார், கருத்தாய் கடமை புரிகிறார். நம்ம வீட்டுக்கும்
ஏன் பப்பு சோகமா இருக்க? ஆமா, கண்மணிக்கு அந்த பூனையை தான் ரொம்ப பிடிக்கும். என்னை விட என்னை யாருக்கு பிடிக்கும்? இல்ல செல்லம், எனக்கு உன்னை தான் முதல்ல பிடிக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.